என்ன போன குளம் மாதிரி தாவிருமா இல்லை இந்த விட நேரம் இறங்கிருமா? அப்படிதான் கயிறு அப்புறம் என்ன ஏமா கொலையா போட சொன்னா இப்படி சல்லி சல்லியா தெறிக்க விட்டு வச்சிருக்கிறேன். நீங்க கயிறு வந்து தப்பானி கயிறு போச்சு. நல்லா நம்ம அப்படியே கொட்டிட்டுமா? சரி மேலே கிலோ கொத்தி விட்டுறாத. படாது பெரிய எண்ணெய் சீவரத்துக்கு நல்லா இருக்கு. கை பிடிக்கிறதுக்கும் அடிக்கிற வெயிலுக்கு குழு குழுன்னு இளநீர் சர்பத் சாப்பிட போகிறோம். இது சப்ஜா விதை. இதை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இந்த விதை எதுலேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்ணுத்தி பச்சலைன்னு சொல்லுவாங்க. இது துளசி வகையை சார்ந்தது தான். உடல் சூடு இருக்கிறவங்க சாப்பிடலாம். இது நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். இதே பாய் தண்ணி கீழே ஊற்றுது. ஊற்றுவோம். அப்பா ஏமா இவ்வளோ தண்ணி இருக்குது இதில்? இது பெருசாக இருக்குது. ஒரு ஆள் குடிக்க முடியாது. ஒரு ஆள்லாம் குடிக்க முடியாது, பெருசாக இருக்குல்ல. எனக்கு வந்தாப்புல குடிக்கிட்டேன். இது கொடுக்க மாட்டா கூட. இப்போ இளநியை வெட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்தது சர்பத் ரெடி பண்ண போகிறோம். எப்படி ரெடி பண்ண போகிறோன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஐஸ் கியூப் 2 போட்டுக்குவோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா இளநியோட நொங்கு இது. அடுத்தது சப்ஜா விதை போட போகிறோம். அடுத்தது என்ன போட போகிறோம்னா நன்னாரி சர்பத் சிறப்பு. அடுத்தது எலுமிச்சம்பழம். இப்போ நாம் பாதாம் பிசினை போட்டாச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா இளநீ தண்ணியை கிளாஸ் ஃபுல்லாக ஊற்றிக்குவோம். இதில் நாம் சுத்தமாக தண்ணியே கலக்கலை, ஃபுல்லாகவே இளநீ தண்ணி தான். அதனால் இதோட டேஸ்ட்டு உண்மையாகவே வேறு லெவலில் இருக்கும். கடைசியாக நறுக்கின எலுமிச்சம்பழம் ஒரு துண்டை வச்சுக்கலாம். அது கூட கொஞ்சமாக புதினா இலை வச்சோம்னா அந்த எலுமிச்சம்பழத்தோட வாசனை அப்புறம் அந்த புதினாவோட வாசனையும் குடிக்கும்போது சேர்ந்து அப்பா அப்படி தான் இருக்கும். இப்போது இளநீ சர்பத் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் வாங்க. அப்படியே குடி. அப்படியே ஒரு கலக்கி அப்படியே குடிங்க வைப்போம். இந்தா கலக்கி
அம்மா இதுதாம்மா இளநீ சர்பத்து பத்தியா இளநீ வெளியே ஊற்றி குடிக்கிறோம். இந்தாங்கம்மா தாராளம் ஒன்று வேணாம். ம் ஏடா சிரிக்க சொல்லி எனக்கே சிரிப்பு. வெயிலுக்கு இதம்மா ஒரு இளநீர் சர்பத்து உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இன்னொரு வித்தியாசமான உணவோட உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறோம். டாட்டா பாய் பாய் பாய்.